ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரக்கில் இருக்கேன். இப்போ எங்கே வந்துருக்குன்னா பேம்பு சிக்கன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆதிவாசி பேம்பு சிக்கன் கடை ஓனர் தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேம்பு வெட்டர்லேருந்து என்ன எப்படி சமைக்கிறது எல்லாமே காட்ட போகிறாங்க. வாங்க போகலாம். Nanti mau ada tu. బ్యాంబూ ఇది చికెన్ కి హాఫ్ కిలో చికెన్. ఓకే, బిగ్గర్ బ్యాంబూ వచ్చి బిగ్గర్ బ్యాంబూ బిర్యానీకి, చిన్న బ్యాంబూ చికెన్ కా. సరే, ఓకే. ఎవరు చికెన్ చేసేదానికి చేయறதுக்கு అంటే మ్యారినేట్ చేస్తాము మసాలాలతో. బిర్యానీకి అయితే బిర్యానీ మసాలాలు వేసి కలిపేసి మరి బ్యాంబూ చికెన్ రైస్ పెట్టేసి ఇక్కడ పెట్టేసి మళ్ళీ మూత వేసి పెట్టేస్తాము. ఓకే, 1 అవర్ అవుతుంది. 1 అవర్ అవుమా? 1 అవర్. ఇది హాఫ్ అన్ అవర్. చికెన్ హాఫ్ అన్ అవర్, 1 అవర్. హాఫ్ అన్ అవర్ బ్యాంబూ బిర్యానీకి 1 అవర్. 1 అవర్. ఓకే. బిర్యానీకి ఓకే. బిర్యానీకి మసాలాలు. మసాలా ఏ మసాలా ఇది? ఇదన్నా మసాలా పేరున్నా చెప్తాను. జాపత్రి. జాపత్రి ఫస్ట్. జాపత్రి జాపత్రియా ఏమిది? ఓకే, ఇంగ్లీష్ ఏం నేమ్? సరే, ఓకే ఓకే ఓకే. జాపత్రి 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 జాపత్రి. ఎంత జాపత్రి ఇవ్వాలా? ఎంత అమౌంట్ క్వాంటిటీ ఇవ్వాలా? అంటే బిర్యానీకి వేయడంతా? బిర్యానీకి ఒక 3-4 పీసులు వేయాలి. ஓகே, ஒரு 3 போடணும். 3 ஜாபத்திரி போடணும். இல்ல, இந்த மாதிரி 3 போடணும். ஓகே ஓகே, 3 போட்டாச்சு. அடுத்து పట్టయ్యా? దాల్చిన చెక్క పట్టని చెప్తారు తమ్ముడు. ఓకే ఓకే. ఎంత ఇది? ఎవరో పొన్నం ఇది బిర్యానీకి. బిర్యానీకి పట్ట 2 కేజీలు. 2 కేజీ బిర్యానీకి ఎంత ఎంత ఇవ్వాలా?
4-5 పీసులు వేయాలి. 4-5 పీస్ போடணுமா? சரி, ஓகே, தேங்க்யூ. ఇది అనాస పప్పు. அன்னாசி. ஓகே, நான் அன்னாசி போடுங்க. அன்னாசி போடுங்க. ஓகே, அன்னாசி போட்டு கைப்பிடி அளவு. ஓகே, போடுங்க. இது தெலுங்குல மரட்ட முகன்னு சொல்லுவாங்க. மரட்ட முக. ஓகே, போடுங்க. ஓகே, லவங்கம். அடுத்து லவங்கம் போடுறீங்க. சரி, ஓகே, லவங்கம் போடுங்க. ஏலக்காய் போட்டீங்களா? ஏலக்காய் போடுங்க. ஒரு கைப்பிடி அளவு. ஒரு எத்தனை ஏலக்காய்? 10 ஏலக்காயா? 10 ஏலக்காய். ஓகே. இது காஜு. அடுத்து முந்திரி போடுறீங்க. ஓகே, சூப்பரா இருக்கும். போடுங்க. கைப்பிடி அளவு முந்திரி. కాజు. కాజు. ఓకే. హిందీలో కాజు. క్యాషు. ఓకే అండి. తమిళ ముந்திரி. ఓకే, ముந்திரி போட்டாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு. அடுத்து மேத்தி இலையா? ఇది ఏంటంటారు? மேத்தி தானே அது? కస్తూరి మెంతి. ஓகே, அடுத்து கஸ்தூரி மேத்தி போடணும். ஃபுல்லா கஸ்தூரி தூறீங்க. ஓகே, வாசம் தூக்குது. நமங்குது. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து பிரியாணி இலை போடுறீங்க. பிரியாணி இலை. ஓகே, போடுங்க. பிரியாணி இலை. அடுத்து பச்சை மிளகாயா? பச்சை மிளகாய் இருக்கிறீங்க. ஓகே, இருக்கணுமா? ஓகே, பச்சை மிளகாய். డబ్బులంటే 50 రూపాయలు. பச்சை மிளகாய். కారం పొడి. ఓకే, చిల్లీ పౌడర్. చిల్లీ పౌడర్. ఓకే, దానికి అப்புறம் 2 కిలోస్ కదా బిర్యానీ. దానికి తగ్గినంత వేయాలి సాల్ట్. బిర్యానీ. ఓకే, தயிர் கலக்குறீங்க. கர்டு. ஓகே, தயிர் கலந்தா டேஸ்ட்காக தயிர் கலக்குறீங்க. ஓகே, புரியுது. టేస్ట్. సో 2 కిలో చికెన్ బిర్యానీ. ఇది 2 కిలోకి వரும். 2 గ్రాముల చికెన్ బిర్యానీ. ఓకే, ఇది పెప్పర్ పౌడర్. ఓకే, నెయ్యా? నెయ్యి. ఓకే, సార్ నెయ్యి ఎவ்வளோ నెయ్యి? హౌ మచ్ నెయ్యి? గీ ఎంత వేస్తున్నారు? ఇదిగో చూడండి. ఓకే, இவ்வளோ நெய். நல்லா தாராளமாக நெய் ஊற்றுறீங்க. பிரியாணி மசாலா. ஓகே, ஊற்றியாச்சு. మళ్ళీ ఆయిల్. ఓకే, రిఫైన్డ్ ఆయిల్. సన్ఫ్లవర్ ఆయిలా? సన్ఫ్లవర్. ఇది హౌ మచ్ ఆయిల్ అంటే ఇంత దాకా వేస్తాం. ఓకే, ஒரு தாராளமாக ஆயில் ஊற்றுறீங்க. பாவு. ஏன்னா தாராளமாக ஊற்றுறீங்க. ஓகே, ஹவு மச் லிட்டர் பேக்கெட் அது? 1 லிட்டரா? ½ லிட்டர்? 1 லிட்டர். ஓகே, 6 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிருக்கீங்க. 6 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே, சால்ட் தேவையான அளவுக்கு. ஓகே, சால்ட் போடுங்க தேவையான அளவுக்கு. போட்டாச்சு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஸ்பைசியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ நல்லா பெசைறீங்க, மசாலா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இப்போ பேம்புல போட போகிறீங்க சிக்கனை. ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணி. షాప్ వచ్చిన బొంగు పెట్టి ఎలా పెట్టుకున్నది? ఎంత వేసి బొంగులు తీసి పెట్టింది? బొంగులు ఎంత వేసి పెట్టింది? 1 వాటర్. ఒక బ్యాంకుకు ஒரு బ్యాంకు 1 லிட்டர். ஓகே. ஒரு பிரியாணிக்கு 1 லிட்டர் தண்ணி வேணும். தண்ணி ஊத்துறீங்க. புரியுது. ఎంత రైస్ వేసారు? హాఫ్ కేజీయా? హాఫ్ కేజీ రైస్ పర్ బిర్యానీ. ఓకే. ஒரு பேம்புக்கு हाफ केजी ரைஸ். ஓகே. हाफ किलो चिकन, हाफ किलो राइस. हाफ किलो चिकन, हाफ किलो ரைஸ். ஓகே.
ஸ்டார்ட் பண்ணி சீல் பண்றீங்க, ஓனா சீல் பண்றீங்க. சீல் பண்ணுங்க. மந்தாரையில சீலிங். ஸோ மந்தாரையில சீல் பண்றாங்க 1 கிலோ. ஓகே, நெருப்பு வைக்கணும். இப்போ நெருப்பு வச்சா அதை ஃபயரில் பட்டான ஃபயர் நெருப்பு வைக்கணும். சரி வாங்க போகணும். நெருப்பு வச்சாச்சா? ஓகே, போனா வைங்க. எவ்வளோ நேரம்? 1 hour ஆகுமா? 1 hour. மொத்தம் 6 பேம்பு இருக்குது. 6 பேம்பு. బ్యాంబూ బిర్యానీకి అయితే పెద్దది. பெரிய பேம்பு யூஸ் பண்ணீங்க. சிக்கன் குட்டி பேம்பு, குட்டி பேம்பு யூஸ் பண்ணீங்க. ஓகே. இந்த చికెన్కి 1/2 కిలో, చికెన్కి చిన్నది. சின்ன 1/2 கிலோ போடும். இதுக்கு வந்து நீ 2 கிலோ கல்ல மிக்ஸ் பண்ண 6 பிரியாணிக்கு 2 கிலோ வச்சிருக்கீங்க அளவு. சரி ஓகே, புரியுது. தேங்க்ஸ். 15 years నుంచి చేస్తున్నాము బ్యాంబూ చికెన్. ఫ్రెష్ చికెన్ తీసుకొచ్చి పెడతాం మేము. అందరూ చూసి మాకు ఆనందిస్తారు, బాగా వచ్చి కూర్చుంటారు. మేము చికెన్కి అయితే బిర్యానీ పౌడరు, చికెన్ పౌడరు, ధనియాల పౌడరు, జీలకర్ర పౌడరు మేము వేస్తాం చికెన్లో అయితే. బిర్యానీకి అయితే ఇవన్నీ ఐటమ్స్ మొత్తం వేస్తాము. బాగుంటుంది. తినిన వాళ్ళు కూడా బాగా బాగా మాకు చెప్పేసి బాగుంది అనేసి చెప్పుకొని వెళ్తారు. ఇక్కడ 15 సంవత్సరాల నుంచి మేము ఉంటున్నాం ఇక్కడ. ஓகே, ஸோ சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கா? போட்டுங்க. ஸோ பேம்பு சிக்கனுக்கு நீங்கள் வந்து ஆயிலை யூஸ் பண்ணுறதா? நோ ஆயில். பிரியாணிக்கு மட்டும்தான் நீங்கள் ஆயிலும் நெய் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, எப்படி பண்ணுறதுங்க? பேம்பு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுங்க. கொத்தமல்லி போடுறீங்களா? ஓகே, கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டாச்சு. ஓகே, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டா? கார்லிக் பேஸ்ட் போடுறீங்க. ஓகே, அப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. ஓகே, ஒரு கைப்பிடி அளவுக்கா? 1 handful கைப்பிடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். பெப்பர் பவுடர் போடுங்க. பெப்பர் பவுடர் போடுங்க. சிக்கன் மேல் பெப்பர் பவுடர். சில்லி பவுடர், சிக்கன் பவுடர். ஓகே, சிக்கன் பவுடர் போட்டிங்க. ஓகே, தனியா தூள். ஓகே, போட்டிங்க. சூப்பர். பிரியாணி பவுடர் போடுங்க. ஓகே, பிரியாணி பவுடர் கொஞ்சம் போடுங்க. பவுடரா? சில்லி பவுடர் போட்டாச்சு. போடுங்க. சால்ட். சால்ட். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணும். அவ்வளோதான் மசாலா, அவ்வளோதானே? தயிர் நோ கீ தயிர்லாம் தேவை. ஆயில் கிடையாது, ஆயில் தண்ணி எதுவுமே கிடையாது. ஹெல்த்தி சிக்கன் இது. ஓகே, பேம்பு சிக்கன். ஓகே, தண்ணி இல்லாமல் ஆயில் இல்லாமல் பண்ணுறாங்கப்பா. ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் இது. அரை கிலோ சிக்கன் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே, 1/2 கிலோ சிக்கன் வெயிட் போட்டிங்களா? ஓகே, போடுங்க. ஓகே, போட்டாச்சு. ஓகே,
ஸோ இப்போ தான் பேம்புல அந்த மூங்கில போட்டுருவீங்க, போடுங்க, ஸ்டஃப் பண்ணுங்க. ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸ்டஃப் பண்ணிட்டு இருக்காங்க சிக்கனை. நாக்கில் எச்சு ஊறும் எனக்கே. இப்போ சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு ரெடி ஆனதுக்கப்புறம். வாசனை கம்மங்குது எல்லாமே. ஸோ பேம்பு ஃபுல்லாக போடுறாங்க இப்போ. ஸோ இலையை வச்சு ஸ்டஃப் பண்ணுறீங்க. இப்போ நெருப்பு வச்சுருவீங்களா? ஃபயரில் வச்சுருங்க. ஸோ பேம்பு சிக்கன் எண்ணெயே இல்லாமல் தண்ணியே இல்லாமல் பண்ணுறாங்க. ரொம்ப ஹெல்த்தி. இது வச்சாச்சு. ஓகே. Okay. 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 Finish up. சுட பிரியாணி பாப்பா எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் முந்திரி எல்லாம் போட்டு மசாலா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட்டாக ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. முந்திரி பருப்புலாம் போட்டு வேற லெவலா இருக்கு பிரியாணி. முந்திரி பருப்புலாம் இருக்கு. இதாங்க பிரியாணி, சூப்பரா இருக்கு டேஸ்ட். காரம் அதிகமாக இல்லை, கரெக்டான அளவில் இருக்கு. ஸ்பைசியாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நெய் மனம் தூக்குது, நெய் ஊற்றிருக்காங்களா, சூப்பராக இருக்கு பிரியாணி. ஸோ இந்த சிக்கன் சாப்பிடுவாங்க, பீஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, ஸ்பைசியாக இருக்கு. இது ஆயில செலுத்தி சிக்கன், இது என்னெல்லாம் பண்ண சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. பிரியாணி சூடாக இருக்கு, டேஸ்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஒரு டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது. சிக்கன் சூடாக அந்த மாதிரி கார சாரமாக இருக்கு.
சூப்பராக இருக்கு. இதுதான் ஆத்தென்டிக் பேம்பு சிக்கன், ஆத்தென்டிக் பேம்பு பிரியாணி தான். வேற ஒரு டேஸ்ட். சிக்கன் பீஸ் நல்லா மேரினேட் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு, அருமையா இருக்கு டேஸ்ட்டு. ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்கன் எங்களுக்கு. பீஸ் இதோட சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த பாருங்க, பேம்பு சிக்கன் கூட ஆனியன் வச்சு எடுத்து வைப்பேன். ஆனியன் வச்சுப்போம். ஆஹா, சூப்பராக இருக்கு. இதாங்க சிக்கன், ஹெல்த்தி பேம்பு சிக்கன். இதுதான் வேற ஒரு டேஸ்ட். நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. கறி காரமாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஸ்பைஸியாக காரமாக இருக்கு. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த பேம்புக்குள்ள வெந்து அந்த சிக்கன் பண்ணியிருக்காங்க. ஆயிடுச்சு, சூப்பராக டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.